We are live now. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சென்னை அண்ணாநகர்ல இருக்க Oasis Fertility இருந்து FB லைவ் வந்திருக்கோம். டாக்டர் வசுந்தரா ஜெகநாதன் மேம் அவர்கள் மீண்டும் நம்ம FB லைவ்ல வந்து பார்க்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னால நம்ம நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். கருவுறுதலுக்கு என்னென்ன தேவை, ஆண் கருவுறுதாமைக்கு என்ன, பெண் கருவுறாமைக்குலாம் என்னன்ட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்டான டாபிக் பாத்தீங்கன்னா இந்த கருமுட்டைன்னு சொல்லப்படுற ஊசைட் பிரிசர்வேஷன். அதாவது இந்த கருமுட்டையை வந்து பதப்படுத்துறது வந்து எப்படிலாம் பண்ண முடியும், நம்ம எதற்காக கருமுட்டையை பதப்படுத்தணும், அதனால நமக்கு வேண்டிய பயன்களை பத்தி தான் டாக்டர் வந்து இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. ஐ வெல்கம் யூ மேம். Thank you, Vajanti. Very good afternoon to all of you. எல்லாரையும் திருப்பி Facebook லைவ்ல பார்க்கறதுக்கு I'm very happy. I hope இந்த Omicron timesல எல்லாரும் சேஃபா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு அவேர்னஸ் வேணுன்றதுக்காகவே இந்த டாபிக் சூஸ் பண்ணி ஐ எம் அட்ரெஸிங் திஸ் டு ஆல் ஆஃப் யூ. எக் ஃப்ரீசிங் இல்லைன்னா oocyte cryopreservation. முட்டையை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஃபியூச்சர் யூஸ்க்கு சேவ் பண்றது. ஸோ இதை வந்து இதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, இதுக்கான என்னென்ன இண்டிகேஷன்ஸ், இதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் என்ன, எதுக்காக பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு ஐடியா தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ சாதாரணமா இப்ப பார்த்தோம்னா ஒரு தம்பதி வந்து IVF அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்கன்னா அந்த பெண்மணியோட முட்டையை வெளியில எடுத்து ஆண்களோட அணுக்களோட ஒன்று சேர்த்து நம்ம கருவாக்கி அதை வந்து அதே சைக்கிள்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். இல்லைன்னா அந்த கருவை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பெண்மணியோட யூட்ரஸை ரெடி பண்ணிட்டு இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த எம்ப்ரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இது வந்து கருன்னு சொல்றோம். இந்த எக்கையும் ஸ்பெர்மையும் ஜாயின் பண்ணி அது 3 to 5 நாள் வரைக்கும் வளர்த்திட்டு அதை ஃப்ரீஸ் பண்றது வந்து எம்ப்ரியோ கிரையோபிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம வந்து தனித்தனியாவும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது எக்கை தனியா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்பெர்மை தனியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து எக் ஃப்ரீசிங் ஒரு oocyte cryopreservation இல்லைன்னா ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் அதெல்லாம் பத்தி பேசிட்டோம். இந்த எக் ஃப்ரீசிங் மாத்திரம் எதுக்காக பண்றோம், இதோட டெக்னிக் என்ன, யாரெல்லாம் இது பண்ணி இதுக்கான அட்வான்டேஜை ஃபியூச்சர்ல எடுத்துக்கலாம், அதெல்லாம் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த எக் கிரையோபிரிசர்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு நவீன டெக்னிக்கா இருந்தாலும் இது ரொம்ப வருஷமா இருக்கிற டெக்னிக் தான். வேர்ல்டு வைட் இது வந்து ரொம்பவே யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான். இந்த காலகட்டத்துல ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் அதாவது oocyte vitrification அப்படின்ற ஒரு டெக்னாலஜி பிரேக் த்ரூ வச்சுக்கிட்டு நம்ம எக் ஃப்ரீசிங்கை வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரோபஸ்டா நம்மளோட லேப்ல பண்ண முடியும். அதோட சக்சஸ் ரேட்ஸும் ஆர் ஈக்குவலன்ட் டு எம்ப்ரியோ கிரையோபிரிசர்வேஷன் இன் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன்ஸ் இருக்கு எதுக்காக வந்து இந்த எக் ஃப்ரீசிங் பண்றோம். ஒன்று வந்து சோஷியல் ரீசன்ஸ் ஆர் பர்சனல் ரீசன்ஸ், ரெண்டாவது மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஃபார் எக் ஃப்ரீசிங். இதுதான் 2 கேட்டகரி. பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல நிறைய லேடிஸ் வந்து ரொம்பவே ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அதாவது 35 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியும் செட்டில் ஆகணும், எனக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை வேணும், கரியர்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இடையில நிறைய விழிப்புணர்வு வந்துருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்னோட யங் ஏஜ்லயே என்னோட நல்ல குவாலிட்டி இருக்கிற நல்ல ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கிற எக்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன்னா எப்ப எனக்கு தேவையோ அந்த டைம்ல நான் அந்த எக்கை வந்து திருப்பி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஹஸ்பண்டோட அணுக்களோட ஒன்று சேர்த்து கருவாக்கி குழந்தை பெரு பாக்கியத்தை எடுத்துட்டு வர முடியுன்ற மாதிரி நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இது ஒரு தப்பான விழிப்புணர்வு கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து 35-40 இயர்ஸ்ல வந்து IVF பண்ணும்போது அவங்களோட எக்கோட குவாலிட்டியும் கம்மியாயிடும், எக்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலும் அப்நார்மல் ஆகிறதுனால அபார்ஷனோட ரிஸ்க்கும் அதிகமாகுது, அவங்களோட ட்ரீட்மெண்ட் சக்சஸும் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ரொம்பவே அவங்க வந்து எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம், இன்னொரு 10 இயர்ஸ் நான் யோசிக்கவே போறதில்ல ஒரு பேபி பத்தி அப்படின்னா கூட இவங்க வந்து யங் ஏஜ்ல தே கேன் ஸ்டோர் தேர் எக் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். செகண்ட், சில பேர் வந்து இன்னொரு தம்பதிக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரீமேச்சர் ஓவேரியன் ஃபெயிலியரா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து டோனர் முட்டைகள் தேவைப்படலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே கூட நம்ம டோனர்ஸை வந்து நிறைய ஸ்க்ரீன் பண்ணி எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த தம்பதிக்கு வந்து அது சூட்டபிளாக இருக்கோ அவங்களுக்காக வந்து அந்த எக் ஃப்ரீசிங் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் எக் ஃப்ரீசிங் அண்ட் பர்சனல் ரீசன்ஸ்க்காக இருக்கிற எக் ஃப்ரீசிங்கோட இண்டிகேஷன்ஸ். அதே இது இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில மெடிக்கல் கண்டிஷன் சில பேருக்கு வந்து கேன்சர் வந்திருக்கலாம், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வேற இதுல கேன்சர் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா கீமோதெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த எக்கை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாதான் எக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகாது, ஓவேரியன் ஃபங்க்ஷன் வந்து போனாலும் நமக்கு ஃபியூச்சர்ல இந்த எக் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த எக் வந்து இந்த கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி இதெல்லாம் ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எக் ஃப்ரீசிங் பண்றது நல்லது. எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் நாட் மேரிட். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா அது வேற விஷயம், நம்ம எக் எடுத்து ஸ்பெர்மோட ஜாயின் பண்ணி நம்ம கருவா கூட சேமிச்சு வச்சுக்கலாம். ஸோ அன்மேரிட் கேர்ள்ஸ் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு போறாங்க, இல்ல வேற ஏதாவது வந்து அவங்களுக்கு கிரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எஸ்எல்இ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சில மெடிசின்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து எக்கோட ஜெனட்டிக்ஸோ இல்லை எக்ஸோட ரிசர்வ் ஓவரியன் ஃபங்க்ஷனை குறைச்சி எக்கை சீக்கிரமாவே தீக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் நம்ம இமீடியட்டாவே எக் ஃப்ரீசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரக்ஸ் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி இதெல்லாம் வந்து டெஃபினட்டா சஜஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இப்போ ரொம்ப அவேர்னஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன்ஸ் ஃபார் எக் ஃப்ரீசிங் வந்து இன் பேஷண்ட்ஸ் வித் சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது இந்த ரத்த கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. இப்போ சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் கோயிங் ஏஜ், இந்த டீனேஜ் முடிஞ்சு காலேஜ் ரொம்ப சிவியரா வந்து தீட்டு வரும்போது மாதவிடாய் டைம்ல ரொம்பவே பெயின் அதிகமா இருக்கும். ஸோ சாதாரணமா வீட்டுல வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இது வந்து யூஸ்வலா வரதுதான், பெயின் வந்து சிவியர் பெயின் வந்து செட்டில் ஆயிடும், ஒன்ஸ் கல்யாணம் ஆனா செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினுக்கு வந்து பெயின் ரிலீஃப்கான மெடிசன்ஸும் எடுக்க மாட்டாங்க, அந்த பெயினுக்கு என்ன காரணம்ன்றதையும் போய் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் ஃபார் சிவியர் டிஸ்மெனோரியா, அதாவது சிவியர் பெயின் டியூரிங் ஆர் பிஃபோர் டியூரிங் சைக்ளிக்கல் பெயின் இஸ் தி எண்டோமெட்ரியோசிஸ். அதாவது இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ல என்ன ஆகும்னா ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஃபுல்லா இந்த பிளட் வந்து வெளியே வராத இட் கேன் கோ அண்ட் கெட் டெபாசிட்டட் இன் அண்ட் அரௌண்ட் தி பெல்விக் ஆர்கன்ஸ், அதாவது யூட்ரஸோட பேக் சைட், ஓவரி, முட்டைப்பையில போயிட்டு அது வந்து நிறைய ரத்த கசிவு நிறைய இருக்கலாம், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆர்கன்ஸ்ல போய் டெபாசிட் ஆகலாம். ஸோ அதனால என்ன ஆகுறது, இந்த முட்டைப்பையில போய் இந்த பிளட் செல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மாசம் மாசம் இது வந்து வளர்ந்து வந்து ஒரு ரத்த கட்டியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களோட எக்கோட ரிசர்வை வந்து சீக்கிரமே வந்து கம்மி பண்றதோ இல்லை தீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கா இல்லையான்றத வந்து நிஜமாவே ஃபர்ஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் சின்ன வயசா இருந்தாலும் இந்த பெயினுக்கு காரணம் எண்டோமெட்ரியோசிஸா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து from the time of symptoms to diagnosis of endometriosis is usually very long, 9 to 10 years மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த கோல்டன் டைமை வந்து மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல they have to adapt to very higher end treatment modalities. So one of the important indications for egg freezing is also severe endometriosis in unmarried patients also. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப பெரிய ரத்த கட்டியை வந்து லாப்ரோஸ்கோபி மூலமா அவங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது நம்ம வந்து அதர் ஓவரியில இருந்து நம்ம எக்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது, இல்லைன்னா சில பேருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சர்ஜரி பண்ற டைம்ல வேற ஏதாவது ரீசனுக்காக அவங்களுக்கு டைமே இருக்காது, அவங்களுக்கு வந்து ஓவேரியன் டிஷ்யூ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஓவேரியன் டிஷ்யூ கிரையோபிரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர் ஃபர்டிலிட்டியை திருப்பி ரெஸ்யூம் பண்றதுக்கான ஒரு பிரேக் த்ரூ தான் இந்த மாதிரி இருக்கிற எக் ஃப்ரீசிங் அண்ட் oocyte cryopreservation. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பெண்மணிக்கு வந்து இப்போ எக் ஃப்ரீசிங் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலி நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம், இது வந்து ஒரு சேஃப் ப்ரொசீஜரா இல்லையா, இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங் மூலமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்ற நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜென்ரலி என்ன ரீசனுக்கு போகிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க பாடி ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ற ரொட்டீன் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களோட எக் ரிசர்வ் எப்படி இருக்குன்ற ஹார்மோன் அனாலிசிஸ் ஏஎம்ஹெச் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து
அவங்களோட எக்ஸை ரெட்ரீவ் பண்ணி இருக்கிற எவ்வளோ டைம்குள்ள நம்ம அந்த எக் ரெட்ரீவ் பண்ணணும், என்ன சிவியரிட்டி ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு, கேன்சரா இல்லை கொஞ்சம் ஒரு 10 days வெயிட் பண்ண முடியுமா, 2 weeks வெயிட் பண்ண முடியுமா, இந்த அனாலிசிஸ்லாம் பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச் தேவையா, அவங்களுக்கு மற்ற ஸ்பெஷாலிட்டியோட கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த எக் ஃப்ரீசிங் பண்ணணுமா, இதெல்லாம் தான் டிசைட் பண்ணி we will take that woman to egg freezing. ஸோ ஒரு சின்ன அனஸ்தீசியா கொடுத்து இந்த எக்ஸ் எல்லாம் ரெட்ரீவ் பண்ணி அதே நாளைக்கு நம்ம வந்து அந்த எக்கை மாத்திரம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இது எவ்வளோ வருஷம் மேக்ஸிமம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும் எவ்வளோ வருஷம் இந்த எக்ஸை ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் நம்ம 10 years வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 10 yearsல வந்து அதுக்கான நியூட்ரிஷன் அதெல்லாம் லேப்ல கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் இன்பிட்வீன் நம்ம எப்போ வேணா வந்து இதை வந்து நெசசிட்டி இருக்கும்போது இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸோட சேர்த்து கருவாக்கி அவங்க யூட்ரஸை ரெடி பண்ணி ஒன்ஸ் ஷீ இஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் ஆல் அதர் டிசீசஸ் ஆர் வாட் எவர் ரீசன் ஷி ஹஸ் ஸ்டோர்ட் தி எக்ஸ் ஃபார், இஃப் தட் இஸ் accomplished then we create embryos and place it back into her uterus for completing her family ambitions. So இது வந்து ஒரு ஸ்டேஜ். So the next thing which I want to tell is நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங் பண்றதுனால நேச்சுரலா பிறக்கிற குழந்தைக்கும் இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஸோ பயப்படவே வேண்டாம். தெர் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் யுவர் ஓன் எக்ஸ். ஸோ அதனால உங்களோட பேராமீட்டர்ஸ் என்னவோ, உங்களோட ஹிஸ்ட்ரி என்னவோ, ஃபேமிலியில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட அவுட்கம். நம்ம இந்த எக் ஃப்ரீசிங் பண்றதுனால அபார்ஷனோட ரிஸ்கோ இல்லைன்னா பேபிக்கு ஏதாவது அனாமலிஸ், ஹார்ட் டிசீஸோட ரிஸ்கோ இதெல்லாம் அதிகம்னு சொல்றது அது ஒரு தவறான ஒரு மிஸ்கன்செப்ஷன். ரொட்டீனாவே எல்லா பிரெக்னன்சிக்கும் இருக்கிற அபார்ஷன் ரிஸ்க், வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ரிஸ்க் எல்லா பிரெக்னன்சிலையும் இருக்கும். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எக் ஃப்ரீசிங் ஆர் ஐவிஎஃப் ஆர் எனி அதர் ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ். ஸோ in a nutshell, I think I have addressed. Yes, ma'am. We have many questions. So one of the question is, how many times one can freeze the eggs in கேட்டிருக்காங்க. It depends on what is your need. இப்போ எக் ஃப்ரீசிங் வந்து செல்ஃபுக்காக நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு அடிக்வேட் நம்பர் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிருது. பை அடிக்வேட் நம்பர் ஐ மீன் ஒரு 12 to 14 எக்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி கிடைச்சிருச்சுன்னா ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணாலே போதும். இப்போ எக் ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த எக்ஸை மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது எக் பூலிங்னு சொல்லுவோம் இதை. ஸோ நம்ம அப்பதான் வந்து அந்த நம்பர் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 8 to 10 எக்ஸ் வர வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டாதான் we will have a good outcome. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 எக்ஸ் இருந்தா we are on the safer zone. ஸோ அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நமக்கு 8 to 10 எக்ஸ் கிடைச்சிச்சுன்னா எக்ஸலென்ட். நமக்கு 2-3 தடவை தான் அந்த 8 எக்ஸ் கிடைச்சிச்சுன்னா we have to pool up the eggs based on the patient's condition. Now அது வந்து இதுவும் and also it is also dependent on the time, how much we have time. இப்போ வந்து கேன்சர் இருக்கு, டாக்டர் சொல்றாங்க இன்னொரு ஒரு 10 days தான் டைம் இருக்கு, அதுக்குள்ளதான் நீங்க அந்த சைக்கிள்ல எவ்வளவு எக்ஸ் கிடைக்கிறதோ அதுதான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியுமே தவிர we cannot delay the cancer treatment just because we have to do multiple cycle of egg retrieval. So இதெல்லாம் totally individualized approach. Vaidyanti? So how long they can freeze the eggs? See, as of now, we can freeze up to 10 years, but again, the guidelines change. Our local guidelines and government ICMR and the guidelines which we have to follow. So we have a question from Shiva Kumar. He's asking like once the eggs are retrieved, is there a chances of conceiving naturally? And once we have retrieved the oocyte and we have freezed it, after that we can conceive naturally. Anything can happen, sir. By God's grace, any miracle can happen. Eggs வந்து அந்த சைக்கிள்ல வர எக் தான் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்த சைக்கிள்ல உங்களுக்கு எக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு சைக்கிள்லயும் there is going to be new eggs coming up. So there is no all or none phenomenon. பட் உங்களோட சான்சஸ் ஆஃப் நேச்சுரல் கன்செப்ஷன் என்ன, இந்த ஐவி எக் ஃப்ரீசிங் எதுக்காக போறோம் அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கா we have to take a decision. So nothing is impossible. It's not that you cannot conceive naturally after egg freezing. It can still happen. So what is the age limit for egg freezing? We have a question from Pinky. Is 38 too old to freeze eggs? See, again, it's very, very important. There are two categories of patients. Now, if somebody who is just donating her eggs for another couple to conceive, we look at a young woman to donate. That means she should be at least 32, less than 32 years to donate. Because after 32, there will be genetic problems in the eggs. So, if it is an egg donor, we definitely prefer lesser age group. But if they're going for self eggs and if the woman is 38, then
Egg freezing alone won't suffice. We will do the egg freezing whenever they are ready for pregnancy. Then we have to create embryos, make it to day 5. We do what is called as PGS, that is pre-implantation genetic screening. Check if the embryo is genetically normal and then only transfer. இப்போ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏஜ் ஆக ஆக எக்கோட ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகும். எக் ஃப்ரீசிங் மாத்திரம் பண்ணா இட் இஸ் நாட் கோயிங் டு பி சஃபிஷியன்ட். அந்த எக் வந்து ஜெனட்டிக்லி நார்மலா இருக்கா இல்லையா, அந்த கரு வந்து ஜெனட்டிக்லி நார்மலா இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது we have better outcome. I hope I have answered that question of Pinky. Yes, thank you, ma'am. So we have come to the end of the session. So இன்னைக்கு செஷன்ல வந்து இந்த oocyte preservation பத்தி மேம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. So cancer patients and any other age delayed marriage பண்ணும்போது இந்த eggs freeze பண்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றது நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. Thank you, ma'am. So much, viewers.